பொன்மலை கூட்டத்தில் துப்பாக்கியில் சுட்டு பிடிச்சாங்க. பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற. அதான் நாங்கள் சொல்கிறோம். இந்த மதியழகன் சொல்கிறாரு, இவர் ரொம்ப இந்த கட்சிக்கு திமுக ரொம்ப உழைச்சவர், ஏதோ கொடி பிடிச்சி ஜெயிலுக்கு போய் சிறைக்கு போயிடுவார். எங்களை பார்த்து கேட்குறாரு, அசோக்குமாருக்கு மூளை இல்லைன்னு. 37 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர் வந்தியா. எங்கள் அண்ணனையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நம்ம அண்ணன் கேபிஎம் பார்த்து, புறமுழுது காட்டு ஓடி விடுவார்கள் என்று சொன்னார். அண்ணா திமுக தொண்டை துணிஞ்சு எழுந்தான்னா தாங்க முடியும். ஆனால் தேர்தல் தனியாக நின்ற இயக்கண்டா அண்ணா திமுக. நீ எங்களை பார்த்து சொல்றியா? இவர் பேசுகிறாரு. ஒரு போன மாதம் ஒரு கூட்டத்தில் புறமுழுதை காட்டி ஓடி விட்டுருவோம், இந்த 6 தொகுதியிலும் ஜெயிச்சிருன்னு சொல்கிறேன். உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன சொல்லு. நீ ரஜினி மன்றத்தில் இருந்த, நீ காசு கொடுத்து புறவழியாக வந்திருக்கின்றாய், பொறுப்புக்கு வந்திருக்கிற. பொறுப்பு வந்து உன்னை வளர்த்து விட்டவனையா காலி பண்ணிட்ட, செங்கோட்டவனையா காலி பண்ணிட்டான். அந்த திறமை கற்றுக்கிட்ட இருக்குதா இல்லையா? திமுக என்ன ஓட்டு கேட்டு கேளுங்க. நாங்கள் பயப்பட மாட்டேயா. இவன் வந்து இப்போ ஒரு பெரிய கதை விட்டுன்னு உட்காந்து சுற்றி நிற்கிறார் இந்த மாவட்டத்தில். இவர் சொல்கிறாரு கமிஷன் வாங்குறது இல்லையா. சொல்லு பார்க்கலாம். எங்கிட்ட சொல்ல முடியாது. நான் எல்லா ஆதாரத்தோட பாக்கெட்டில் ஒரு கூட்டத்தையும் சொல்கிறேன். இந்த திமுக காரங்களை பற்றி இந்த மாவட்டத்தில் என்னென்ன சமாச்சாரம் இந்த பாக்கெட்டில் இருக்குது. விட்றோம், ஒன்றுன்னா விட்றோம். இன்னும் 14 மாதம், 14 அமாவாசை மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. 14 அமாவாசை முடிஞ்சானா யார் ஆட்சிக்கு வருவான்னு சொன்னால் எடப்பாடியார். புரட்சி தலைவர் அம்மா அவர் சொன்னார், சும்மா சொல்லிட்டு போல, எனக்கு பின்னாலும் இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்லிட்டு சென்றிருக்கின்றார் புரட்சி தலைவர் அம்மா சொல்றாரு. நம்மளுடைய மதியாளுங்க, நீ யாரு என்னன்றது நீ யோசிச்சு பேசு. நீ யோசிச்சு பேசாம ஏதோ சந்தர்ப்ப சூழலின் காரணமாக ஒரு சறுக்கல் வந்துட்டு இருக்கிற. நீ பேசுற எங்களை பார்த்து. நான் சொன்னேன், எல்லா மீட்டிங்லையும் சொல்றேன், எனக்கு அறிவில்லைன்னு சொன்னேன். உங்க செங்கோட்டவனும் இதே மாதிரி தான் சொன்னாரு. நான் பதில் கொடுத்தேன். இது வரைக்கும் 1.5 வருஷமா அவர் திருப்பி என்னை பற்றியோ அண்ணனை பற்றியோ பேசுறதே கிடையாது. உனக்கும் கிளப்பியா? ஒவ்வொரு மீட்டிங்லையும் இந்த மதியம் கிடைக்கிறது சொன்ன பெரிய பணத்திமுறை. எங்கிட்ட பணம் இல்லை, கீழே பூமி மேல ஆகாயம், தேர்தல் நிற்கிற சக்தி எங்களுக்கு இருக்குதியா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் சாதாரணமானவங்க கூட வெற்றி பெறுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்கள்கிட்ட பணம் வச்சு பணத்திமுறை பேசுற அந்த திமுறெல்லாம் ரொம்ப நாளைக்கு நடக்காது. ஏன்னு கேட்டேன்னா, காஞ்சனா பார்த்தோம், கமல்நாதனை பார்த்தோம், திம்மநாயகொன்றை பார்த்தோம், மோகன் ராம பார்த்தோம், கடலரசு நாராயணனை பார்த்தோம். இப்படிப்பட்டவங்களை எதிர்த்து அரசியல் செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். உனக்கு தெரியாது திம்மநாயகொன்றனை யாரும் தெரியாது, அவருக்கு கமல்நாதனா யாரும் தெரியாது. இவர் பேசுறார் அண்ணா திமுக பத்தி. அண்ணா திமுக பத்தி பேசுவதற்கு அருகதி இல்லாத அதே